ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று என்னென்னு சொல்லிச்சுன்னா, நிறைய பேர் ரிக்வஸ்ட்டு கேட்ப, அதாவது நிறைய எனக்கு கமெண்ட்ஸில் அல்லது பர்சனல் மெசேஜாக வந்து நிறைய மெசேஜ் போட்டிருந்தீங்க. அண்ணா ஒரு ஃபுல் கோர்ஸ் வந்து போடுங்க, செய்யுங்க. பெருசாக வந்து இலங்கை சம்மந்தமாக பங்குச்சந்தை சம்மந்தமான விடயங்கள் குறைவாக இருக்குது யூடியூப்பில் என்று சொல்லி, அதன் அடிப்படையில் உங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு பாடநெறி மாதிரி ஒரு கோர்ஸ் நான் இதில் போடலாம்னு இருக்கிறேன். அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் வந்து போய்கொண்டிருக்கு. அப்படி போய் முடிய ஒவ்வொரு எபிசோடாக வந்து உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ரைட், இந்திய வீடியோவில் மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்ப்போம். என்னவென்று சொன்னால், பங்குச்சந்தையில் வந்து சிலர் நட்டம்னு சொல்கிறாங்களே, என்ன மாதிரி என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க. அது முக்கியமான கேள்வி ஒன்று. எந்த டைமில் நமக்கு பங்குச்சந்தையில் நட்டம் வருதுன்ற விடயத்தை கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். அதற்காகத்தான் இந்த வீடியோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்குமென்று ஒரு 2 ஐடியா. அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு சின்ன விளக்கம் ஒன்று தரேன். இதில் வந்து நான் லங்கா ஐஓசி என்ற ஒரு பங்கத்தை நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். சில இன்வெஸ்டர் வந்து நான் ஒரு இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து எந்த இடத்துல வந்து ஒரு 3 இன்வெஸ்டர் இருக்காங்க, XY Z 3 இன்வெஸ்டர் இருக்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவங்க எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ லாபம் பார்க்கலாம்ன்ற டீட்டெயில் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதே மாதிரி இங்கே ஒரு இன்வெஸ்டரால் இருக்கிறான்னு வச்சுக்கொள்வோம், அல்லது என்ன எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஒரு சாதாரண ஒரு இன்வெஸ்டர் எடுத்துக்கொள்வோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்களுடைய நடவடிக்கை வந்து எப்படி இருக்குது. இங்கே வந்து நான் 2 இன்வெஸ்டர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் என்ற ஒரு இன்வெஸ்டரும் Y என்ற ஒரு ஆளும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுற, அதாவது முதலீடும் இடம் வந்து ஒரே பாயிண்ட் தான். இதில் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 119 சொல்கிற இந்த நீல ப்ளூ லைன்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க 2 இயரும். எங்கென்று சொல்லி சொன்னால், இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் 26 செப்டம்பர் 24 என்று சொல்கிற அந்த காற்று இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸ் என்ற நபரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, Y என்ற நபரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நபருக்கும் சில குண அதிசயங்கள் இயல்புகள் வந்து இருக்கும். அதன் அடிப்படையில் இவங்களுடைய மூமெண்ட் என்ன மாதிரி இருக்க போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸ் என்ற நபர் யோசிச்சார் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து இந்த பாயிண்டில், அதாவது 119வது பங்கு வந்து விற்கக்குள்ளே வாங்குவோம். அதாவது 26ஆம் தேதி மார்க்கெட்டுக்குள்ளே வாரார். வந்து என்ன செய்கிறார், உடனே இந்த லங்கா ஐஓசியில் பங்கை வந்து வாங்குறார். 119 ரூபாய்க்கு வாங்குறார். வாங்கி என்ன செய்கிறாருன்னு சொல்லி, அவர் நினைப்பு என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பங்கு வந்து 128 ரூபாய்க்கு அல்லது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 133 காட்டுது. பழைய கேர்ஃப் வந்து, அதாவது டாப் கேர்வை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேல் லைனை வந்து காட்டுது. ஆகவே 133 ரூபாய்க்கு பங்கு போகும் என்று நினைத்து கொண்டு வந்து எங்கே வாங்குறான்னு சொன்னால் 119 வாங்குறார். வாங்கி பார்த்தாருன்னு சொன்னால், ஏதோ சடன் ரீசனால் வந்து பங்கு சடன் டவுன் ஆகி வந்து, அதாவது இப்படி ஒவ்வொரு நாளும் டவுன் ஆகி வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும் 7ஆம் தேதி வரக்குள்ளே வந்து 112 ரூபாய்க்கு இந்த பங்கு வந்து வந்துட்டு, இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பயந்து போய் வந்து இனி வந்து வச்சு கொண்டிருந்தால் நட்டம் ஏற்படும் என்று பங்கை வந்து உடனே விற்கிறார். விற்ற உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 119 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார், 112 ரூபாய்க்கு விற்றிருக்கிறார். 7 ரூபா ஒரு ஷேருக்கு அவருக்கு நட்டம் வந்திருக்கு. 1000 பங்குன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு 7000 ரூபா நட்டம் அடைஞ்சிருக்கிறார். இதோடு சேர்த்து அவங்களுடைய கமிஷன் எல்லாம் சேர்த்தால் இன்னும் கொஞ்சம் கூட நட்டம் வர சாத்தியக்கூறுகள் அதிகம். சரிதானே? அதே நேரத்தில் இவரோட தான் சேர்ந்த ஒரு Y என்ற இன்வெஸ்டரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முதலிட்டார். அவர் பார்த்தார், ரைட் ஓகே பார்க்கல, அவருக்கும் அதே சேம் ப்ராப்ளம் தான். மார்க்கெட் வந்து டவுனாக இருந்தது. ஆனால் அவர் வந்து அதை பற்றி, மார்க்கெட்டை பற்றி எந்த பயமும் கொள்ளலை. காரணம் என்றால், இந்த கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ண முதலீட்டு கம்பெனி. லங்கா ஐஓசியாக இருக்கலாம், வேறு கம்பெனியாக இருக்கலாம். இவர் ஏற்கனவே நல்ல அந்த கம்பெனி சம்மந்தமாக நல்ல அனலைஸ் பண்ணிட்டார். இந்த கம்பெனி எப்படியோ ஃபியூச்சரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று தரும் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்குது. ஆகவே வந்து அவர் இந்த மார்க்கெட் வந்து டவுனாக பற்றி எந்த கவலையும் படலை. நம்ம இந்த பங்கு ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் 1 வருஷம் வச்சிருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லைன்ற கான்ஃபிடென்ட் இருந்தது. அவர் இன்வெஸ்ட் பண்ண காசு வந்து ஒரு முதலீட்டுக்காக வைத்திருந்த பணம். ஆகவே அவருக்கு இந்த பணம் வந்து பங்கு வந்து அந்த நேரத்தில் குறைவதில் எந்த விதமான கவலையும் இல்லை. ஆகவே அவர் சைலண்டாக இருக்கிறார். சடார்னு பார்த்தீங்க என்றால் ஒரு 84 நாட்களுக்கு அப்புறம், இதில் வந்து நீங்கள் இந்த ரூலர் இருக்குது, இந்த ரூலரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்,
கிளிக் பண்ணிங்கள்னு சொல்லி சொன்னால் இதில் காட்டும் எத்தனை நாளில் வந்து இந்த மார்க்கெட் வந்து மேலுக்கு போயிருக்குண்டு 88, 89, 90 நாட்கள் 3 மாதத்தால் இந்த பங்கு வந்து 129 ரூபாய்க்கு 129, 130 ரூபாய் வந்து ரீச் ஆகிருக்கு. ரைட், இந்த டைமில் அவர் வந்து பங்கை வந்து விற்றுட்டு உடனே மார்க்கெட்டை விட்டு வெளியே வரார். அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் 119 ரூபாய்க்கு வாங்கினவர் இவர் சேம் ப்ரைஸுக்கு தான் வாங்கினவர், 1000 ஷேர்ஸ் தான் வாங்கினவர் என்று வச்சுக்கொண்டால் 128 வந்து விற்கிறார். விற்றா இவருக்கு ஒரு ஷேர்ஸுக்கு 9 ரூபா ப்ராஃபிட் வருது. எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 7 ரூபா நட்டம் வருது. 9,000 ரூபா வந்து இவர் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறார் 3 மாதத்துக்குள்ளே 1000 பங்குகளை வந்து வச்சிருக்கத்தால். இதே நேரம் அவர் 10,000 பங்குகளை முதலிட்டாக இருந்தால் அவருக்கு 90,000 ரூபா வந்து லாபம் கிடைத்திருக்கும். ரைட், இதுதான் வந்து சினாரியோ. ஏனென்று சொல்லி சொன்னால் நீங்கள் பங்குகளை வந்து விற்காத வரைக்கும் உங்களுக்கு எந்தவித நட்டமும் ஏற்படாது. பங்கை நீங்கள் விற்றீங்களாக இருந்தால் அது வந்த நேரத்தில் உங்களுக்கு அது நட்டமாகத்தான் கருதப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த விடயம். இது சம்பந்தமான உங்களோட கமெண்ட்ஸுகள், அதாவது உங்களுக்கு என்ன விடயம் தேவைன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது எனக்கு வந்து அது தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தர முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொண்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.